ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னைக்காவது உங்கள் கண்ணுக்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கிறீங்களா? நம்ம உடம்புல கண் ரொம்ப விசேஷமானது. கண் சரீரத்தின் விளக்காக இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த கண் ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. நமக்கு பார்வை கொடுத்த அந்த தெய்வத்துக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இந்த கண் மூலமாக பல ஆயிரக்கணக்கான காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இது சிறப்பாக இயங்குவதற்கு கடவுள் நம்ம கொடுத்த கிருபைக்காகவும் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்களா? முதல்ல நம்முடைய கண்கள் அதிவேகமாக ஒளியை ப்ராசஸ் பண்ணுதான். ஒரு நொடியில் 10ல் 1 பங்கு வேகத்தில் நம்முடைய கண்ணில் வந்த ஒளியை ப்ராசஸ் பண்ணி அது உணர்தான். இவ்வளோ வேகமாக ஒரு கம்ப்யூட்டரை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இயங்குகிற இந்த கண்ணுக்காக நம்ம எல்லாரும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த கண்ணுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒரு வேகமான கம்ப்யூட்டரை விட மிக துரிதமாக எங்களுடைய கண்களில் வருகிற காட்சியை ஆண்டவரே அது ப்ராசஸ் பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே இந்த கண்கள் உம்மை காணக்கூடிய கண்களாக மாறுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற காட்சிகள் உமக்கு பிரீதியாக இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. ரெண்டாவதா, நம்ம கண் காட்சிகளை ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் பண்ணுதான். அதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்கும்பொழுது உடனடியாக கண்ணுடைய லென்ஸ் அதுக்கு ஏற்ற விதத்தில் விரிஞ்சு தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. இவ்வளோ பவர்ஃபுல் கேமராவை ஆண்டவர் நம்ம கொடுத்ததுக்காக அப்பாவுக்கு எல்லாரும் நன்றி செலுத்தலாம். கர்த்தாவே, எங்கள் கண்கள் அருகில் இருக்கிற பொருட்களையும் தூரத்தில் இருக்கிற பொருட்களையும் பார்க்கும்படி தனக்குத்தானே ஃபோக்கஸ் பண்ணும்படி நீர் சிறப்பாக அதை வடிவமைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆவிக்குரிய வாழ்விலும் ஆண்டவரே நாங்கள் கிட்ட பார்வை உடையவர்களாய் மாத்திரமல்ல, தூர பார்வை உடையவர்களாக வாழ்க்கையின் இன்றைய தேவைகளை குறித்து மாத்திரமல்ல, நாளைய தினத்தை குறித்தும் திட்டமிட கண்ணை போல ஆண்டவரே ஃபோக்கஸ் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த கண்ணுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய விலங்குகளுக்கு காட்சிகள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியுமா. ஆனால் நமக்கு எப்படி கலராக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் கூம்பு வடிவத்தில் சில செல்கள் இருக்குதா. அது கலரை வேறுபிரித்து பார்க்கக்கூடிய திறனுடையதான். நம்முடைய கண்கள் ஏறக்குறைய 1 கோடி வித்தியாசமான வண்ணங்களை பார்க்கக்கூடிய விதத்தில் பவர்ஃபுல்லாக ஆண்டவர் நமக்கு கண்ணை படைச்சிருக்கிறார். கண்களை மூடி அதற்காக அவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே, வண்ணங்களை வேறு பிரித்து பார்க்கக்கூடிய திறனை எங்கள் கண்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, அழகான மலர்கள், அழகான காட்சிகள், இயற்கைகளை ஆண்டவரே நாங்கள் பார்க்க ரசிக்க நீர் கொடுத்த இந்த கண்களுக்காக உம்மை துதிக்கிறோம். கோடிக்கணக்கான வண்ணங்களை வேறு பிரித்து அறியக்கூடிய திறனை எங்கள் கண்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். அதே போலவே ஆண்டவரே, ஒரு நாள் பரலோகத்திலே அப்பா நீர் உண்டாக்கின பிரமிக்கத்தக்க அதிசயமான வண்ணங்களை நாங்கள் காணப்போவதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த கண்ணுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நாலாவதா, ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு கொடுத்திருக்கிற விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சமே இல்லாத இருட்டில் கூட ஒரு 20 நிமிஷம் நம்ம இருந்தோம்னா அதன் பின்பு கண்கள் நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை பார்க்கக்கூடிய அளவில் 1,00,000 மடங்கு அது தன் திறனை விரிவுபடுத்துதான். அப்போ இந்த அளவு இருட்டில் கூட பார்க்கக்கூடிய ஒரு திறனை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். கண்களை மூடி அதற்காக நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் இருளில் கூட பார்க்கக்கூடிய திறனை நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. கடும் இருட்டில் கூட 1,00,000 மடங்கு தன் பார்வையை கூர்மையாக்கக்கூடிய சக்தியை இந்த கண்களுக்கு நீங்கள் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போலவே இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கையில் நாங்கள் எந்த வழியில் போகணும்னு சொல்லி எங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் வழி காட்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் கொடுத்த இந்த கண்ணுக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஐந்தாவதா, நம்முடைய கண்ணுடைய இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேராக தான் பார்த்துட்ருப்போம். ஆனால் பக்கவாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்வதற்காக சுமார் 150 டிகிரி வரை பார்க்கக்கூடிய பக்கவாட்டு பார்வையை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாராம். எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? கர்த்தர் கொடுத்த இந்த பார்வைக்காக கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு காட்சியை பார்க்கும் பொழுதே எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நாங்கள் அறிந்து கொள்வதற்காக
எங்களுக்கு பக்கவாட்டில் என்ன நடக்குதுன்னு அறியக்கூடிய திறனை நீங்கள் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்கள் எத்தனை நல்லவர். எங்களுக்கு அருகில் தீமைகள் வரும்பொழுது, ஆபத்துகள் வரும்பொழுது அதை நாங்கள் உடனே உணரத்தக்கதாக இப்படிப்பட்ட பார்வை திறனை நீங்கள் கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போலவே ஆவிக்குரிய வாழ்விலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுகிற அதே நேரத்தில் எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்ற காரியங்களை உணரக்கூடிய பகுத்தறிவின் வரத்தையும் நீங்கள் எங்களுக்கு கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் கொடுத்த இந்த பார்வை திறனுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. ஆறாவதா நம்முடைய கண்ணுடைய இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கண்ணிமையும் கண்ணீரும் கோஆர்டினேட் பண்ணி தன்னைத்தானே கண் சுத்தப்படுத்திக்குதான். அதனால தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளக்கூடிய அந்த திறனை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு கொடுத்திருப்பதற்காக அப்பாவுக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் கண் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ளக்கூடிய திறனை நீங்கள் கொடுத்திருப்பதற்காக நன்றி. கண் ஈரமாக இருப்பதற்காக கண்ணீரை கொடுத்திருக்கிறீங்க. கண் இமை ஒவ்வொரு நொடியும் திறந்து மூடி கண்ணை ஈரப்பதமாய் வைத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, கண்ணில் தேவையற்ற தூசிகளும் பொருட்களும் விழும்பொழுது அது தன்னை சுத்திகரித்து கொள்ளக்கூடிய விதத்திலே கண்ணை நீர் வடிவமைத்திருப்பதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போலவே ஆண்டவரே, எங்கள் இதயத்திலே அசுத்தங்கள் வரும்பொழுது அதை நாங்கள் உம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து கொள்ளக்கூடிய கிருபையை நீங்கள் அங்கே கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கண் தன்னைத்தானே சுத்திகரிக்கக்கூடிய அந்த திறனை நீங்கள் கொடுத்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ஆண்டவரே. ஏழாவதா கடைசியாக கண்ணுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தன்னைத்தானே குணமாக்கி கொள்ளக்கூடிய விதத்தில் ஆண்டவர் அதை உருவாக்கியிருக்கிறாராம். நமக்கு வயசாகும் பொழுது கண் அதுக்கேற்ற விதத்தில் தன்னை மாற்றிக்கொள்ளுதான். ஒரு புதிய இடத்துக்கு போகும்பொழுது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய பார்வை திறனை அது மாற்றிக்குதான். எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்திலே நீங்கள் உருவாக்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கண்களில் காயம் படும் பொழுது அது தன்னைத்தானே குணமாக்கி கொள்வதற்காக உமக்கு நன்றி. அதே போலவே வயதாகும் பொழுது அந்த வயது மூப்புக்கு ஏற்ற விதத்திலே கண் தன்னைத்தானே சரி செய்து கொள்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்க விதத்திலே எங்கள் கண்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீரே. நீங்கள் எத்தனை பெரிய தேவன் ஆண்டவரே, நீர் எத்தனை ஞானமுள்ள தேவன். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே. கண் நம்முடைய உடம்பினுடைய விளக்குன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த கண் நல்லதாக இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் நல்லதாக இருக்கும். ஆகவே இந்த நாள் முழுவதும் நல்ல காட்சிகளை பார்க்கவும், இந்த கண்ணை கொடுத்த அப்பாவுக்கு நன்றி செலுத்தவும், இவ்வளவு திறன் உள்ளதும் மிக நுட்பமானதாகவும் இந்த கண்ணை படைத்த அந்த படைப்பாளி எவ்வளவு ஞானமுள்ள தேவன். ஆகவே இந்த கண்ணுக்காக இந்த நாள் முழுசும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிச்சயமாக இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக உங்களுக்கு காணப்படும். இந்த 7 டே சேலஞ்ச் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு சொல்லப்பட்ட குறிப்புகளில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்கள் இதயத்தை தொட்டுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாள் முழுசும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.